அந்த சின்ன வயசுலயே அதுக்குள்ள போயிட்டேனேடா. வாழ வேற வயசு 28 வயசு பார்த்தா 28 மாதிரி அது 68 மாதிரி தெரியுதா? அப்படிதான் சொல்றாங்க. 18 அது என்ன 10 வயசுல கல்யாணம் பண்ணி அப்படிதான் நைனா பாத்தியா எனக்கு சொத்து இருப்பான்னு நினைக்கிறேன். நைனா அந்த அம்மா இருப்பாரு நானே. நீ ஏற்கனவே பிச்சை எடுத்ததான சத்தியா கடைசி யாத்திரை எழுதி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எடுத்து படிக்கிறேன். எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடம் பக்கம் மலைக்கு கூட ஒழுங்கு மகனே ஒப்ப என்ன இதே மகனே என்னை ஆடம்பரமா தேர் வீட்டுக்கு போய் ரேடியோ போட்டு வேட்டு வெடிச்சு இப்படிலாம் தூக்கி அர்த்தம்ன்ற எப்படி எழுதிருக்காரு பாத்தியா? சரி மேல போய் அப்படிலாம் அவசியம் இல்ல. 3வது மாணிக்கம் பொண்டாட்டி மட்டும் குறைக்கிறாங்க. டேய் கீழே எழுதுங்க மகனே சாட்டாவ மகனே மாணிக்கம் பொண்டாட்டி தானே உனக்கு அம்மாவா வர வேண்டியவ. அம்மாவா? இந்த காரியத்தை பண்ணி விட்டு கையில மட்டும் உயிரோட இருந்தா நானே உள்ள பொண்ணு பண்ணேன்னா மேலபடி மகனே சாக்காவரா அவ பக்கத்துல மட்டும் என்னைய போய் சொல்லுங்களா. இந்த செத்து போனாலும் வந்து உனக்கு இந்த அனுபவத்திலே குதுகலம் இருக்குது பாத்தியா? நான் இங்க வந்துட்டு 28 வயசு கல்யாணம் ஆகுறேன். அங்கதான் உனக்கு நினைச்சு இருக்கா? பாம்பல் சத்தலாம் நீங்க கேட்டுது. நீ அவ மகளை பார்த்து சொல்லு விடுறத நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன்டா. அவ உனக்கு தங்கச்சி வேணும்டா மகனே. ஒன்னே ஒண்ணு அதிகம் தங்கச்சி கழித்து போய நைனா மகனே அப்பன மாதிரியே சொல்லு விட்டு செஞ்சாடா. அது உனக்கு தங்கச்சி வேணும்டா. அவளை நீதான் நான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் மகளுக்கு ஒரு பொண்ணு பிறந்தாலும் நீதானா காது இருக்கணும் மகனே. மெய்யே தமிழ்